ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரி குமரனோட சேர்ந்து கொடைக்கானல் போறேன்ற விஷயத்த நிவின் கிட்ட குமரன் சொல்றாரு. நிவின், ஐயோ காவேரி இவ்வளவு தூரம் டிராவல் பண்றாளா, எதுக்காக குமரன் இப்படி போறீங்க, இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, நான் சொல்லல, காவேரியை சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லியிருக்கா, அதனால நான் சொல்லல அப்படின்னு குமரன் சொல்லிடுறாரு. நிவின், ஐயோ இவ இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணக்கூடாதே, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதை விஜய் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நிவின் விஜய்க்கு கால் பண்ணி காவேரி கொடைக்கானல் போறா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. விஜய் பதறி அடிச்சுக்கிட்டு நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. விஜய் நேரா வந்து தாத்தா கிட்ட, தாத்தா நான் கொடைக்கானல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னடா என்ன அவசரம், எதுக்காக இவ்வளோ பரபரப்பா கிளம்புற அப்படின்னு தாத்தா கேட்கும்போது, காவேரி கொடைக்கானல் கிளம்புறாளாம், என்கிட்ட சொல்லாமலே போயிருக்கா தாத்தா, அதான் நான் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் கிளம்புறாரு. டேய் இருடா, அவ போனா இப்ப என்ன, நீ ஒன்னும் அங்க போக வேண்டாம் அப்படின்னு பாட்டி தடுக்கிறாங்க. தாத்தா உடனே, ஏன் ஏன் அவனை போக வேணான்னு தடுக்கிற, அவளே இவன் வேணான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சொல்லாம இந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு போறான்ல, சனிய விட்டுச்சுன்னு சொல்லிட்டு விட்டு தொலைங்க, அவ போனா போகட்டும். விஜய் நீ ஒன்னும் போக வேண்டாம். பாட்டி என்ன பாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் போக வேண்டாம்னு சொல்றீங்க, நான் கண்டிப்பா போகணும். விஜய் நீ போக கூடாது நான் சொல்றேன்ல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. தாத்தா உடனே, இருடா விஜய், ஆமா நீ எதுக்கு போக வேண்டாம்னு சொல்ற, அதான் விஜய் கூப்பிட்டே காவேரி வரல, இப்ப அவ சொந்த ஊருக்கு போறா. தாத்தா பிரச்சனை என்னன்னு தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பசுபதி அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா, அத தட்டி கேட்கறதுக்காக காவேரி போயிருக்கா, அவளுக்கு துணைக்கு நான் போக வேண்டாமா, நீ போ வேணாம், காவேரியே வேண்டான்னு சொல்றேன், இதுல பசுபதியோட பிரச்சனையை தீக்கிறதுக்கு நீ போகணுமா, இந்த பசுபதி யாருடா, உனக்கும் அவனுக்கு என்ன இருக்கு, இந்த காவேரி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால பசுபதியால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, இனிமே நீ காவேரியோட பேச வேணாம், பழக வேணாம், நீ காவேரியை போய் பார்க்கவும் வேணாண்டா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி புதுசா பேசுறீங்க, ஓ இத அவள்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, ஆமாடா சொல்லியிருக்கேன், இப்ப என்ன, அவ நம்ம வீட்டுக்கு வேணாம், அக்ரிமெண்ட் போட்டு தானே வந்தா, அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு தானே அவ வீட்டுக்கு போனா, அதோட அப்படியே போட்டோம், இனிமே அவ திரும்பி வரவே வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப புரியுது பாட்டி, நீங்க காவேரி கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கீங்க, அதனால்தான் நேத்தெல்லாம் வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ காலையில போய் நான் கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு நான் மண்டே பிச்சுக்கிட்டு தெரியறேன், பிரச்சனையே இப்ப நீங்க தானே இருக்கு, ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க, காவேரியோட நிலைமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு விஜய் கோவப்படுறாரு. தாத்தா உடனே, ஏய் பாட்டி வயசானவ, இவகிட்ட போய் கோவப்பட்டு இருக்க, தாத்தா சும்மா இருங்க தாத்தா, பாட்டி வயசானவங்க ஒன்னும் சொல்ல முடியாது, காவேரி மாசமா இருக்கா ஒன்னும் சொல்ல முடியாது, நடுவுல கடந்த நான் தான் தவிக்கிறேன் அப்படின்னு விஜய் ஆவேசத்துல காவேரி கன்சீவா இருக்கான்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. தாத்தா உடனே, இரு விஜய், இப்ப என்ன சொன்ன, காவேரி கன்சீவா இருக்காளா, ஆமா தாத்தா, இந்த ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால வெளியிலயும் சொல்ல முடியல, அவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கேன், சரி போய் கூட்டிட்டு வந்து உங்க எல்லார்கிட்டயும் சந்தோஷமா சொல்லலாம்னு நினைச்சேன், அவளும் எவ்வளவு பிரச்சனையை தான் தாங்குவா, பாவம் வயித்துல இருக்க குழந்தை என்னதான் ஆகும் அப்படின்னு விஜய் துடிக்கிறாரு. பாட்டியும் தாத்தாவும் அப்படியே அமைதியாடுறாங்க. டே விஜய், இதை ஏண்டா எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல, நீ போ, இப்பவே போய் காவேரிய கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. விஜய் பாட்டிய பாக்குறாரு. இனி நான் என்னத்தடா சொல்றது, அவ உன் வாரிச சுமந்துகிட்டு இருக்கானா, அவளை வேண்டான்னு ஒதுக்க முடியுமா, காவேரி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால்தான் பசுபதி நம்மள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுக்கறான், அந்த கஷ்டத்துல இருந்து ஒதுங்கலான்னு நினைச்சுதான் காவேரிய வேண்டான்னு ஒதுக்குனேன், காவேரியை எங்க வீட்டுக்கு வராதன்னு போய் சொல்லிட்டு வந்தேன், இப்போ நீ சொல்றத கேட்டா அவளை ஒதுக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி போ, உங்க தாத்தா சொன்ன மாதிரி நீயும் போய் அந்த பசுபதியோட சண்டை போட்டு காவேரியை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. தாத்தா உடனே, டேய் பாட்டி கிடக்கட்டும், நீ கிளம்பு போ அப்படின்னு விஜய அனுப்பி வைக்கிறாங்க. விஜய் குமரனுக்கு போன் பண்ணி எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, காவேரி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. குமரன் கிட்ட விஜய் சொல்றாங்க, நீங்க கொடைக்கானல் போறீங்க, உங்க கூட காவேரி இருக்கான்றது எனக்கு தெரியும், காவேரி இந்த மாதிரி நிலைமையில டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க், வேண்டாம் குமரன், நீங்க காவேரிய ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க. குமரன் உடனே, என்ன விஜய் என்ன ஆச்சு, காவேரிக்கு கன்சீவா இருக்க ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் டிராவல் பண்றது அவளுக்கும் சரியா அவ வயித்துல இருக்க குழந்தைக்கும் நல்லது இல்ல குமரன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னு, என்ன விஜய் சொல்றீங்க, காவேரி கன்சீவா இருக்காளா, இதை இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையே அப்படின்னு குமரன் ஆச்சரியப்பட்டு, காவேரி விஜய் சொல்றது உண்மையா, நீ கன்சீவா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி உடனே, நான் அப்பவே நினைச்சேன்டி, உன்னை பார்த்தாதான் மாசமா இருக்கவ மாதிரி தெரியுதுன்னு சொல்லி எத்தனை தடவை சொன்னேன், ஏய் இப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு தூரம் வர வேண்டாம் பாட்டி, சும்மா இரு பாட்டி, அம்மாக்கு ஒரு பிரச்சனை இருக்கு,
அங்க பசுபதி அவ்வளவு திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு பிரச்சனை கொடுத்தா விஜய் கஷ்டப்படுவாருன்னு தெரிஞ்சே அவன் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். விஜய் மட்டும் அங்க வர வேண்டாம், நானே பசுபதியை சமாளிச்சு அனுப்புவேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. குமரன் அதுக்கப்புறம் காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தா விஜய் வந்துடுறாரு. காவேரி, நீ போக வேண்டாம், சொல்றத கேளு. இல்ல விஜய், அம்மா அங்க இருக்காங்க, எங்க வீட்டை அவனோட வீடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன், நீ அங்க வரவே வேண்டாம். உன்னை வச்சுதான் என்ன டார்ச்சர் பண்ணணும்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். உன்னை கஷ்டப்படுத்தினா நான் கோவப்படுவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் கைய உடைச்சு விட்டுருக்கேன், அவன் சும்மா இருப்பானா? நான் போறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய வீட்டுக்கு அனுப்பிட்டு விஜய் கொடைக்கானல் போறாரு. போலீஸை கூட்டிக்கிட்டு பசுபதியை பாக்குறதுக்காக விஜய் வீட்டுக்கே போறாங்க. போலீஸ் கேக்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இந்த சொத்து உங்களோடதுதான்னு காமிங்க அப்படின்னு சொல்லும்போது பசுபதியால ஒன்னும் செய்ய முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல குமரன் கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காவேரியோட அம்மா காமிச்சு இந்த வீடு எங்களோடையது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்றாங்க. பசுபதியை அடிச்சு வெளியில துரத்துறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, நீ ஜாமீன்ல தானே வெளியில வந்திருக்க, அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, உன்னை ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பணும், கிளம்பு அப்படின்னு மாமியார் வீட்டுக்கு பசுபதியை கூட்டிகிட்டு போறாங்க. இனிமே உனக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு விஜய் சொல்றாரு. பசு, இனி நீ வெளியிலே வர முடியாது, ஆயுசுக்கும் அங்கதான் கிடக்கணும், என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காதன்னு நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பாத்தியா மறுபடி வந்து மாட்டிக்கிற பாத்தியா, போடா போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பி விட்டுட்டு காவேரி அம்மா கிட்ட காவேரியை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. காவேரியோட அம்மா, நீங்களும் காவேரியும் சேர்ந்து வாழ்றதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு விஜயோட காவேரியை அனுப்பி வைக்கிறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.